மாளிகைப்பறை கர்மசாமிக்கு, வழிகாட்டு மாளிகைப்பறை கர்மசாமிக்கு, பெருமானுக்கு, கோடி தேவர்களுக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமி முருகா தேவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தமிழ் மகா முனிவர்களே சித்தர்களே யோகி இருந்து அழைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காத்திருந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேலை வகுத்து தாரை சூழ்ந்து தொண்டு செய்கிற சத்தியமானார் வந்து இறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளை எடுத்தார். சரி ஓகே. நாகர்கோவில் இல்லை நாகர்கோயில். எனக்கு அரசாங்க வேலை இருக்கு, ஆனா எனக்கு அர்ப்பணம் பண்ணி வச்சிருக்காங்க. உன்னுடைய வேலையில உன்னை பத்தி தவறான ரிப்போர்ட்டுகள் போயிருக்கு. அதனால உனக்கு இப்ப உயர்ந்த நிலை கிடைக்கிறதுல ஒரு வருஷ காலமாக சீனியாரிட்டி படி உனக்கு வரணும் வரல. அது இப்போதைக்கு தெளிவாக நடக்காது. 6வது மாதத்துக்கு பிறகு ஜெயிச்சு தார வெற்றி உண்டு. காண விட்டுவா. ஆமா ஒரே கேள்விக்கு தான் பதிலியா. அதே நாகர்கோவில் தாடா ஜெயிச்சு தார சந்தோஷமா இரு. உடம்புல ஒரு பதட்டம் தோணுது, அதை மாத்தி தெளிவு பண்ணித்தார தைரியமா. நாகர்கோவில் முருகப்பெருமான் அருளை பெற்ற குடும்பம் வெற்றிவேல் முருகனுக்கு, திருவேல் முருகனுக்கு. அப்படியா? சரி சொல்லிடுவோம். ஒரு கேள்விக்கு தான் விடை இருக்கு. ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும்தான் பதில் கேட்டுக்கலாம். என்னப்பா வேணும்? நோய் திருத்தா கண்டுபிடா. நோய் உன்னை அழகாது ஜெயிச்சுதான் வெற்றி உண்டு. பௌர்ணமிக்கு வரும்பொழுது பாக்கி எல்லா விஷயத்துக்கும் விளக்கமும் ஊக்கமும் தார தார. பக்கத்துல வாமா, பக்கத்துல வா. எட்டி போக முடியாது. என்னாலும் என் ஆசையால் பூரணத்தோடு இருப்பான். இந்த வேலை நெல்லை மாநகர், நெல்லை மாநகர் என்னப்பா வேணும்? கொஞ்சம் பக்கத்துல வாங்க. நீங்க 2 கண முடிக்கா, நீ மட்டும் திறந்து உட்காரு. இந்த வடல்வரையில தொடங்கிக்கா. தொழில நான் இருந்து ஓகோடு நடத்தி தரேன். செல்வாக்கா இருக்க வைக்க ஒரு வெற்றிமானம் கொடுப்பா. அடுத்த கடன் படாம காப்பாத்தினா போதும்தான். வேற என்ன வேணும்? கேட்க முடியாதா? கேட்டுக்கா. ஒரு வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டுக்கா. வெற்றிவேல் முருகனுக்கு காரணம் பாப்பா. அடிக்கடி ஒரு கை தோறுது. சரியா? ஓயாம உதறது மாதிரியே தோன்றுது. அது என்னன்னு பார்த்தேன். எதுவும் வருத்தப்பட மாட்டீங்க. ஆனா வருத்தப்படக்கூடிய விஷயம் தான், அது ஆபத்து வராது. ஹிருதயத்துக்கு போகக்கூடிய நரம்பியலில் 35% பிளாக் இருக்கு. அது மருத்துவத்தால் தீரும். புரியுதா? சாப்பிடக்கூடிய உணவாகவே சரியாயிரும். வீண் குழப்பம் தேவையில்லை. அதனால
மதுவை குடிக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்தனா ஆபத்து வராம நான் காப்பாத்திருந்தேன். முழு மனதா சொல்லிய என்கிட்ட சத்தியம் பண்ண ஒரு பேரும் தப்பிக்க மாட்டான். காரணம் குடிக்க விடாம காப்பாற்ற நீ காரணம் காப்பாடு. இந்த கனியில ஒரு அடையாளம் இருக்கு பாத்தியா? உடல்நிலையில் பங்கமில்லாம காப்பாற்றாரு. உண்மையாது பௌர்ணமிக்கு வந்து சேரும். பௌர்ணமிக்கு வந்து சேருங்கப்பா. சரி. திருச்சி மாநகர், திருச்சி உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 2.5 வருஷ காலம் நடத்துகிற தொழில நஷ்டமும் கடனும் பட்டிருக்கு. இதற்கிடையில நீதிமன்றம் வரை செல்ல வேண்டிய ஒரு நிலைமையும் நடந்துருக்கு. வசமா தப்பா? இப்போ இந்த வியாபார நெருக்கத்துக்கு காரணம் வேற எதுவும் கோளாறு நடந்திருக்கா அல்லது இயற்கையாகவே தடையா இருக்கா? இதுல ஜெயிக்க முடியாதாங்கிற சந்தேகம் தான் உன் உள்ளத்துல ஓடுது. காரணம் சொல்லலாம். உன்னுடைய வியாபாரத்துக்கு தடையான மாந்திரிகம் சொந்தமான தொழில் நடந்திருக்கு. அதே போல இந்த வழக்கிலையும் ஜெயிச்சு தந்துருவேன், தொழிலையும் வளமாக்கி தந்துருவேன். காளி கழுத்தில் உள்ள மாலை உண்டு. வேற என்னப்பா வேணும்? அதை கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னா நல்லதுதான். இந்த மாலையை போடும்போது விளக்கம் சொல்லி தரட்டுமா? அது மனமாலை சம்பந்தமான நிலையா போயிருந்தா என்ன செய்ய? அதை பிரிச்சு கொண்டு வந்தது பாவம் நினைக்கியா புண்ணியம் நினைக்கியா? கண்ண முடிக்கா கூப்பிடா மனதுக்குள்ள என்ன இவ்வளவு சிக்கல் உள்ள மாலையா இருக்கு பாத்தியா? கர்மசாமிக்கு பிள்ளையை தேடி அவள் வந்து சேருவாள். நான் கொண்டு வந்து சேர்க்கேன். சந்தோஷமா இருந்து என்ன பார்த்து தேனி ஏரியா. தேனியில யார் இருக்கா? தேனி பாப்பா வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்த மகனே, இப்போது நீ ஒரு தனிக்கட்டை போல் உன்னுடைய வாழ்வை தொடங்கி கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உத்தியோகத்துக்கு கூட முழுமையாக போக முடியாத உடல் வேதனையால் பாதிக்கப்பட்டிருக்க வாஸ்தவமா? அதனால இந்த உத்தியோகத்தையும் காப்பாற்றி தரணும், வாழ்க்கை நிலைகளையும் ஜீவனோட வர குழப்பம் இல்லாம ஆக்கி தரணும். வேற என்னடா வேணும்? அந்த குழந்தைகள ஒரு பிள்ளைக்கு வேலை வாங்கி தரேன், அடுத்த பிள்ளைக்கு இன்னும் ஓராண்டு காலம் பொறுமையாயிரும். காலம் எடுத்துவோம். வரலாம். கூட வர கூப்பிட்டுக்கா. ராம்நாடு கல்யாணத்துக்கு நாள் குறித்தவன். காரணம்
இன்னொரு தடவை கால் வேண்டா. இருமுடிய தலையில வச்சுக்கிட்டு எனக்கு விடலை போடும் பொழுதெல்லாம் உன் உடம்புல ஒரு மின்மினிப்பான ஒரு சக்தி தோன்றுது. உண்மையா இல்லையா? அதனால கருப்பசாமி உன்னை அங்க கும்பிட்டது மாதிரிதான் இங்கேயும் கும்பிடுறேன். என் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், எனக்கு தொழிலையும் உருவாக்கி தரணும் என்பதுதான் உன் கேள்வி. காரணம் இந்த வாழ்க்கையை நீ தொடங்கிக்கப்பா. சக்தி உண்டு, வருமானத்துக்கு நிறைய வழிதார, கடப்படாம உன்னை காப்பாற்றார. சந்தோஷமா அடுத்த உத்தரவு அதை பத்தி கேட்கணும். கோவை மாவட்டம் கோவை நீதிமன்றத்து வழக்குடையவர் யாரப்பா? உனக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கா? என்ன வழக்கு உனக்கு? நீ பணத்துக்காக கேஸ் போட்டிருக்க, நீ இடத்துக்காக போட்டிருக்க. உன் கேத்துல பணம் வரும், இவங்க கேத்துல மண்ணு மனம் வரும். காரணம் அடுத்து ஒண்ணு போக்குவேன். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்டா. 3 ஆண்டு காலங்களாக இந்த வழக்கினுடைய மன அழுத்தம் தாங்க முடியாம இருக்க. இதுல எதிரிகளுடைய நிலைகளை கணக்கு பண்ணி பார்க்கும் பொழுது உனக்கு மறைமுகமாக எதிர்ப்பு செய்யக்கூடிய விதைகளில் நடந்துகிட்டு இருக்காங்க. இதுல சில காலத்தில் ஆபத்து வருமோ என்ற பயமும் உன் உள்ளத்துல இருந்துச்சு. பார்த்தோமா? இப்பவும் அந்த பயம் உன் மண்டையில கொஞ்சம் ஓடத்தான் செய்யுது. ஆபத்தில்லாம காப்பாத்தார கேச ஜெயிச்சுட்டாங்க. போதுங்களா? காரணம் இருக்கலாம். 4ஆம் தேதி சனிக்கிழமை கேஸ்கெட் நம்பர் எடுத்துக்கிட்டு பகல்லையே என்ன வந்து பார்த்து வெத்தியாகிட்டாங்க. ஒரு இறந்து போன ஜீவன் அந்த வீட்டுக்குள்ள உலாவுது. அதனால குடும்பத்துக்குள்ள வாழ முடியாத மனநிலைகளும் வீட்டை வச்சிருக்கவா வேண்டாமாங்கிற கேள்விக்குறியும் உள்ளத்துல ஓடுது. பார்த்தோமா? அதுக்காக வீட்டை விற்கவா அல்லது வச்சுக்கிட்டே அந்த தீய சக்தியை விலைய தள்ளிடுவோமா? இதுக்கு ஒரு விடை வேணும் என்பதுதான் உங்க கேள்வி. காரணம் அந்த தீய சக்தியை நான் வெளியேற்றி உங்களை நிம்மதியா வாழ வைக்க, அந்த வீட்டை விற்க விடாம காப்பாத்திருந்தாரு. போதுங்களா? காரணம் சரி வாப்பா இருந்து என்ன பார்த்துட்டு போகலாம். சிவகிரி எல்லை, சிவகிரி யார் இருக்கீங்களா? சிவகிரி 12 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு பெண்ணினுடைய சாபம் உன் குடும்பத்துக்கு ஏற்படும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே 2 தலைமுறைகளுக்கு முன்னால ஒரு பெண் இறந்து கன்னி தெய்வமாக உன் குடும்பத்துக்குள்ள உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதை தொண்டு தொட்டு வணங்காத குறையும் உண்டு. அதனால இப்போ உன்னுடைய மனைவியனுடைய உடலில் ஆரோக்கிய குறைவு, ஒரு பிள்ளை வாழக்கூடிய பருவத்திலிருந்து நிம்மதியாக வாழ முடியாத உடல் குறை, இந்த மாதிரி நிலைகளெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் சாப நிவர்த்தியின் நிலைதான் காரணம். இதை தீர்த்து தரதுக்கு ஒரே ஒரு உத்தரவு பௌர்ணமியில வந்து என்ன பார்ப்பதுதான். இப்ப என்ன சொன்ன? வாழக்கூடிய தகுதியுடைய வாழ முடியாம தவிக்கிறான்னு சொன்ன. பௌர்ணமிக்கு வந்து கட்டளையிட்டு தான் வாங்கிட்டாங்க. மன்னார் கோவில், மன்னார் கோயில் உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி சண்டையும் சச்சரவும் வந்துட்டு இருந்த நேரம்லாம் முடிஞ்சு போச்சு. இனி எந்த ஒரு பெண்ணாலும் ஆனாலும் இந்த குடும்பத்துடைய அமைதி குறைவு வராது.
அதனால உங்க இல்லற வாழ்க்கைக்கு பிரச்சனை இல்லாம ஆக்கி தரேன் முதல் உத்தரவு. அடுத்ததாக கோயில்ல போய் சாமி விட முடியாத குற்றம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சாமி உன் குடும்பத்தை தேடி வரக்கூடிய நேரம் வந்தாச்சு, வெற்றியாக்கி தரேன். இது உடம்பை பாதிக்காம இந்த சக்தியை நிலைநிறுத்தி காப்பாற்றித்தாரேன். அடுத்த முறை நீ இழந்ததில்லை, கடன் படாம காப்பாற்றித்தாரேன். காரணம் சொல்லலாம். அந்த வீடு ஆவணியில் நிறைவடையும். அதுவரை உள்ள போராட்டம்லாம் தாண்டியாச்சு. பேசிட்டார். அந்த வழக்குக்கு பௌர்ணமிக்கு உத்தரவு கிடைக்கும். வெற்றியாயிட்டார். தூத்துக்குடி எல்லை, தூத்துக்குடி என்னப்பா செய்து எவ்வளவு வேணா காரணம் விட்டுவான். உண்மையதான் சொல்ல, போய் கத்துக்கூடாது. பௌர்ணமிக்கு நேர்முகமாக கொண்டு வந்து காட்டி தெளிவான விடையை கொடுத்து வழிவகுத்தார். காட்டுமன்னார் கோயில் இவருக்கு விளக்கம் சொல்லாத கனி மட்டும் கொடுன்னு உத்தரவு. இரும்பு பெஞ்சுக்கு நம்ம பார்ப்போம்.